ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான கோதுமை மாவு பரோட்டா தான் பார்த்துருக்கோம். பரோட்டானா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்குன்னு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம கோதுமை மாவு பரோட்டா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஜீனியும் உப்பும் போட்டிருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 100 ml பால் இருக்குது. ஒரு 50 ml பாலை இதில் கலந்துக்கலாம். 50 பால் போதும். 50 ml கரெக்டாக இருக்கும். கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். ஒரு 200 ml தண்ணி வேணும். அதில் 100 ml தண்ணியை இப்போ ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். 1/2 லிட்டர் கோதுமை மாவுக்கு 50 ml பால், 200 ml தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சாலே போதும். நல்லா சாஃப்டாக வந்துடும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நல்லா பரோட்டா போடுறதுக்கு நல்லா சூப்பராக வரும். அதான் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பரோட்டா மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு மாவு. இப்போ ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் மாவு ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம பரோட்டா மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ நல்லா உருண்டை போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ மாவில் 12 பரோட்டாவும் போட்டுக்கலாம், 10 பரோட்டாவும் போட்டுக்கலாம். நம்ம உருண்டை போடுறத பொறுத்து இருக்குது. இப்போ இந்த சைஸில் உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த உருண்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தடவி வச்சிடலாம். கனமான தாம்பாளமாக தொட்டை எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக ஆயில் தடவிக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி கட்டையால் அழகாக தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். அழகாக இழுத்து விடுங்க. திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது. இப்படியே ஒரு பக்கமாகவே அழகாக தேய்ச்சி விடுங்க. நைஸாக அந்த தாம்பாளம் ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிக்கணும். இதுக்கு மறக்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக மேலே எண்ணெய் தடவிட்டு எடுத்திங்கன்னா தான் நல்லா லேயர் லேயராக வரும் பரோட்டா. எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு இப்போ ஒரு முனங்க பிடிச்சி அப்படி தூக்கினா அழகாக வந்துடும். தாம்பாளத்தில் எண்ணெயை தடவிக்கணும், மேலேயும் எண்ணெய் தடவணும். அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். ஒரு கையாலேயே இழுத்துடலாம். அப்படியே சுருட்டி அழகாக ஒரு ஓரத்தை மட்டும் அடியில் மடக்கி விட்டுறலாம். ஒரு முனையை மட்டும் அடியில் மடக்கி விட்டு எடுத்தால் சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி அழகாக திரட்டி எடுத்துங்க. திரட்டி எடுத்துட்டு மேலே எண்ணெய் தடவிக்கிங்க. மேலே எண்ணெய் தடவுறது ரொம்ப முக்கியம். மேலே எண்ணெய் தடவினா தான் லேயர் லேயராக வரும். எண்ணெய் ஊற்றி நல்லா தடவியாச்சு. ஒரு முனங்க பிடிச்சி இழுத்தோன்னா அழகாக வந்துடும். இப்போ அப்படியே அழகாக சுருட்டிட்டு பிடிச்சி சுருட்டக்கூடாது. இப்படி அழகாக சுருட்டிட்டு இப்போ அடியில் நல்லா சொருகி விட்டுடலாம். பாருங்கள் நம்ம பரோட்டா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. இப்போ எல்லா மாவையும் நல்லா வளர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் நம்ம பரோட்டா பேடாலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாம். தவா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ செஞ்சு வச்சுருக்க பரோட்டாவிலேருந்து எடுத்து இப்போ கையாலேயே தட்டிட்டு தவாவில் போட்டுக்கலாம். மாதிரி தட்டிக்கிங்க. கையாலே இப்படி தட்டினீங்கன்னா போதும். கட்டை வச்சு உருட்டக்கூடாது. கண்டிப்பாக அடையாக போயிடும். இது மாதிரி கையால் லைட்டாக இப்படி செஞ்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது. இப்போ தவாவில் எடுத்து போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பிரட்டி விடலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா வெந்துருச்சு, அதை எடுத்துடலாம். இப்போ 3 பரோட்டாவும் நல்லா அடுக்கி வச்சுட்டோம். இப்போ இந்த மாதிரி கையை வச்சுட்டு இப்படி சைடில் கையை வச்சுட்டு சைடில் 2 அடி அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பரோட்டா சாஃப்டாக வரும். நீங்கள் எடுத்து அப்படியே அந்த மாதிரி சைடில் அடிக்காமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அடடையாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அது மாதிரி அடித்து எடுத்துங்க. அப்படி லேயர் லேயராக சூப்பராக வரும் பரோட்டா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ லேயர் லேயராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.